வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு கிட்டேருந்து ஒரு 1377 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோக ஜாப் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் +2 டிகிரி, டிப்ளமோ சொல்லி எல்லா விதமான கேட்டகரி முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க இன்னும் 2 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் ஒரு 19 வேகன்சி, மெஸ் ஹெல்ப்பரில் ஒரு 442 வேகன்சி, லேப் அட்டெண்டன்ட்டில் ஒரு 161 வேகன்சி, அப்புறம் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு 168 காலி பணியிடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஒரு 360 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்டீன் சூப்பர்வைசரில் ஒரு 78, ஸ்டெனோகிராஃபரில் 23, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இதுக்கு ஒரு 4 வேகன்சி, அதுக்கப்புறம் ஃபீமேல் நர்ஸுக்கு ஒரு 121 வேகன்சி சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வைஸாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எல்லாமே மாறுபடும். இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் +2 முடிச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சாலே போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அது போக பார்த்தீங்கன்னா மீதி இருக்க கேட்டகரி இந்த எலக்ட்ரீஷியன், பிளம்பர், லேப் அட்டெண்டர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு, அதுக்கப்புறம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள் மட்டும் தான் டைம் இருக்குது. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.